அண்மை செய்தி. மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான ஏவுகணையை தயாரித்து இஸ்ரோ புதிய சாதனையை படைத்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயுமானவன் வணக்கம். தற்போது இஸ்ரோ புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது. அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையை சோதனை செய்து வெற்றி பெற்றிருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கர்நாடகாவுடைய சித்தர்துங்காவில் இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில இன்று காலை 7:10 மணிக்கு இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த 2 சோதனைகள் என்பது நடைபெற்று முடிந்த நிலையில 3வது முறையாக இந்த ஏவுகணை திட்ட பரிசோதனையை வெற்றிகரமாக இஸ்ரோ செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் செயற்கைக்கோளையோ அல்லது விண்கலன்களையோ சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் மீண்டும் பூமிக்கு வரும் ஏவுகணையை இஸ்ரோ முழுமையாக பரிசோதனை செய்யக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு தற்போது வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. புஷ்பக் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகனமானது இந்திய விமானப்படையுடைய சினுக் ஹெலிகாப்டரில் இருந்து 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 தடவை இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 2 தடவையும் அந்த சோதனை என்பது வெற்றி பெற்றிருந்த நிலையில 3வது முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்த அந்த சினுக் ஹெலிகாப்டரில் இருந்து இந்த ஏவுகணையை விடுவித்த போது பாதுகாப்பாக பத்திரமாக குறிப்பிட்ட இடத்துல அது தரையிறக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையை சோதனையை செய்து வெற்றி பெற்றிருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக வரும் காலங்களில் செயற்கைக்கோளையோ அல்லது விண்கலன்களையோ சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் மீண்டும் பூமிக்கு வரக்கூடிய வகையில் இந்த சோதனை முயற்சி என்பது வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.